Welcome to NEET Physics Tamil. Mechanical properties of solids, concepts and problems. Hydraulic stress and volume strain. If we put a steel ball into a large container and apply fluid pressure through a piston or other means, the steel ball will be acted upon by the fluid in all directions and its volume will get reduced. Hydraulic stress and volume strain என்னன்னு பார்ப்போம். ஒரு ஸ்டீல் பாலை ஒரு லார்ஜ் கண்டெய்னரில் போட்டு த்ரூ எ பிஸ்டன் ஃப்ளூயிட் ப்ரெஷர் அப்ளை பண்ணோம்னா தட் ஃப்ளூயிட் வில் ஆக்ட் இன் ஆல் டைரக்ஷன்ஸ் ஆன் த ஸ்டீல் பால் அண்டு த வால்யூம் வில் கெட் ரெடியூஸ்டு. ஸோ இந்த மாதிரி ஒரு கண்டெய்னரில் ஒரு ஸ்டீல் பாலை போட்டு த்ரூ ஒன் பிஸ்டன் ஆர் சம் அதர் மீன்ஸ் ப்ரெஷர் அப்ளை பண்ணுறோம். இந்த மாதிரி அப்ளை பண்ற ப்ரெஷர் இந்த ஸ்டீல் பால் மேல எல்லா டைரக்ஷன்லயும் யூனிஃபார்மா ஆக்ட் ஆகும் பை மீன்ஸ் ஆஃப் ஃப்ளூயிட் ப்ரெஷர். தி அப்ளைடு ஃபோர்ஸ் ஆக்ட்ஸ் ஆன் தி பாடி ஆன் ஆல் டைரக்ஷன்ஸ் பர்பண்டிகுலர் டு தி பாடி அண்ட் அட் ஈச் பாயிண்ட் தி அப்ளைடு ப்ரெஷர் ஆர் ஃபோர்ஸ் பர் யூனிட் ஏரியா ஆக்ட்ஸ் ஆன் த பாடி. அப்ளைடு ஃபோர்ஸ் இந்த பாடி மேல எல்லா டைரக்ஷன்லயும் அந்த பாடி மேல பர்பண்டிகுலரா ஆக்ட் பண்ணும். ஆல்சோ all the point the pressure will be equal. இங்க piston downward மூவ் பண்ணாலும் இந்த இடத்துல ப்ரெஷர் அதிகமாக இருக்கும்னு சொல்ல முடியாது. எல்லா சைட்லேயும் சேம் ப்ரெஷர் வில் ஆக்ட். அதுதான் பியூட்டி ஆஃப் ஃப்ளூயிட் ப்ரெஷர். ஸோ இங்கே அப்ளை பண்ணாலும் நாட் ஓன்லி லிக்விட்ஸ் அட் திஸ் ரீஜியன் வில் ஆக்ட் ஆன் த ஸ்டீல் பால். எல்லா சைடும் ஃப்ளூயிட்ஸ் வில் ஆக்ட் ஆன் த ஸ்டீல் பால் வித் தி சேம் ப்ரெஷர். Hydraulic stress, that is fluid pressure. A solid sphere placed in the fluid under high pressure is compressed uniformly on all sides. The force applied by the fluid acts in perpendicular directions at each point of the surface and the body is said to be under hydraulic compression. Hydraulic pressure will cause compression of the body. So ஒரு ஃப்ளூயிடுக்குள்ள ஒரு ஆப்ஜெக்டை ஆர் சாலிட் ஸ்பியரை போட்டு ஹை ப்ரெஷர் அப்ளை பண்ணோம்னா அந்த சாலிட் ஸ்பியர் ஆர் எனி அதர் சாலிட் ஆப்ஜெக்ட் வில் பி கம்ப்ரஸ்ட் யூனிஃபார்ம்லி ஆன் ஆல் டைரக்ஷன்ஸ். ஸோ இந்த மாதிரி கம்ப்ரஸ் ஆகிற போது அதோட சைஸ் மட்டும் சின்னதாகும், பட் ஷேப் மாறாது. இந்த ஃப்ளூயிட்ஸ் அப்ளை பண்ணுற ஃபோர்ஸ் வில் பி பர்பண்டிகுலர் in all directions and the body is said to be under hydraulic compression. This leads to decrease in its volume without any change of its geometrical shape. Shape மாறாது, volume தான் குறையும். The body develops internal restoring forces that are equal and opposite to the forces applied by the fluid. So fluid pressure அந்த பாடி மேல அப்ளை பண்ற போது அந்த பாடியில் இன்டர்னல் ரெஸ்டோரிங் ஃபோர்ஸ் தட் இஸ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் டு தி அப்ளைடு ஃபோர்ஸ் வில் டெவலப். ஸோ திஸ் இஸ் இன் அக்கார்டன்ஸ் வித் நியூட்டன்ஸ் தேர்ட் லா. த பாடி ரெஸ்டோர்ஸ் இட்ஸ் ஒரிஜினல் ஷேப் அண்ட் சைஸ் வென் டேக்கன் அவுட் ஃப்ரம் த ஃப்ளூயிட். ஸோ ஃப்ளூயிட்லேருந்து வெளியே எடுத்தாலும் இல்லை ஃப்ளூயிட் ப்ரெஷரை ரெடியூஸ் பண்ணிட்டாலும் பாடி அதோட ஒரிஜினல் ஷேப்பை ரெஸ்டோர் பண்ணிடும். த இன்டர்னல் ரெஸ்டோரிங் ஃபோர்ஸ் ஃபார் யூனிட் ஏரியா இன் திஸ் கேஸ் இஸ் நோன் எஸ் ஹைட்ராலிக் ஸ்ட்ரெஸ். ஸோ அந்த பாடியில் இருக்கிற இன்டர்னல் ரெஸ்டோரிங் ஃபோர்ஸ் ஃபார் யூனிட் ஏரியா இஸ் ஹைட்ராலிக் ஸ்ட்ரெஸ் அண்ட் இன் மேக்னிடியூட் திஸ் இஸ் ஈக்குவல் டு தி ஹைட்ராலிக் ப்ரெஷர் அப்ளைடு ஃபோர்ஸ் ஃபார் யூனிட் ஏரியா. ஸோ இந்த இன்டர்னல் ரெஸ்டோரிங் ஃபோர்ஸ் ஃபார் யூனிட் ஏரியா இஸ் same in magnitude as the applied hydraulic pressure but opposite in direction. Volume strain caused by hydraulic stress. The strain produced by a hydraulic pressure is called volume strain and is defined as the ratio of change in volume delta V to the original volume V. இது வரைக்கும் elongation பார்த்தோம், shear strain பார்த்தோம். இப்போ volume strain. Volume strain is caused by hydraulic stress. இதோட definition change in volume divided by original volume, that is delta V by V.
Since the strain is a ratio of change in dimension to the original dimension, it has no units or dimensional formula. So volume strain, like any other strain, is dimensionless, unitless. Young's modulus, shear modulus and bulk modulus. So மூணுக்கும் ஒரு சின்ன comparison. When stress applied along length, we get Young's modulus, that is tensile stress by strain. Young's modulus is tensile stress by strain. In case of shearing stress, we get shear modulus, that is shearing stress by shearing strain. In case of hydraulic stress, bulk modulus, that is hydraulic stress by volume strain. All the three types of moduli are applicable to the objects in elastic limits only. The constancy of the stress strain ratio is Hooke's law in all type of loading, either loading along length or tangential loading or hydraulic stress application or hydraulic pressure application. இந்த மூணு கேஸ்லையுமே Hooke's law will be obeyed within the elastic limit. Hooke's law applies to all the three types of stress strain loading. Stress is proportional to strain for tensile or compression loading, for shear stress application, also for hydraulic stress application. Stress வந்து proportional to strain in all these three types of loading, tensile or compression loading, or in shear stress application or tangential loading, or in hydraulic pressure application or hydraulic stress application. Hooke's law is not a truly derived law or has a theoretical proof. Hooke's law வந்து not a derived law, derive பண்ண ஒரு law கிடையாது. அதுக்கு வந்து theoretical proofஓ பேசிஸோ கிடையாது. This is based on experience and observation. அது வந்து based on experience and observations, but is an empirical law which is obeyed by many materials. இது வந்து empirical law and obeyed by many materials, mostly metals and alloys வந்து இந்த Hooke's law-வை obey பண்ணுது. Many materials do not obey Hooke's law. நிறைய மெட்டீரியல் Hooke's law-வை obey பண்றதில்லை. Example, rubber. Stress strain curve. The relation between the stress and the strain for a given material under tensile stress can be found experimentally in a standard test of tensile properties. A test cylinder or a wire is stretched by an applied force. Stress strain relation வந்து for some material like cylindrical object or wire, நாம வந்து tensile stress apply பண்ணி experimentலாம் find out பண்ண முடியும். The fractional change in length, that is the strain and the applied force needed to cause the strain are recorded. So particular load apply பண்ணி corresponding fractional change in length வந்து record பண்றோம். Again applied force vary பண்ணி corresponding fractional change in length வந்து record பண்றோம். The applied force is gradually increased in steps and the change in length is noted. So applied force வந்து gradually increase பண்ணி change in length in the wire or the cylindrical object வந்து note பண்றோம். A graph is plotted between the stress which is equal in magnitude to the applied force per unit area and the strain produced. நாம ரெக்கார்ட் பண்ண stress and strain வந்து plot பண்றோம். Stress is equal in magnitude to the applied force per unit area. Therefore force vary ஆக force per unit area vary ஆகும், that is stress vary ஆகும். ஸ்ட்ரெஸ்ஸையும் corresponding strainஐயும் ஒரு கிராஃப்ல plot பண்றோம். Stress will be nothing but applied force per unit area. So இதை வந்து along y axisம் strain வந்து along x axisம் plot பண்றோம். A typical graph for a metal is shown in figure 9.3. This picture is taken from NCERT 11th physics textbook. Stress strain curve for tensile stressed sample. இது வந்து ஒரு மெட்டாலிக் சாம்பிளுக்கான stress strain curve under tensile loading.
This picture is taken from NCERT 11th physics textbook. Strain வந்து along x axis stress along y axis plot பண்ணியிருக்காங்க. Initially with increasing stress, strain also linearly increasing. That is ஒரு straight line form ஆகுது. So up to this point A, Hooke's law is obeyed. அதுக்கப்புறம் up to B, still elastically the object is deforming. That means between A and B also applied stress remove பண்ணிட்டா இந்த ஆப்ஜெக்ட் வந்து ஒரிஜினல் ஷேப்பை கெயின் பண்ணிடும். ஸோ இந்த பாயிண்ட் B வந்து yield பாயிண்ட். This is the elastic limit. So starting from this point to till A, that is the proportional limit. Hooke's law obeyed. A to B still in elastic limit but not in proportional limit. இந்த portion A to B வந்து straight line கிடையாது. B is the yield point. இதுக்கப்புறம் with a small increase in stress, large amount of strain will be produced. அதுக்கப்புறம் a point D is reached. இது வந்து maximum stress or ultimate strength. அதுக்கு பிறகு applied stress வந்து குறைஞ்சாலும் அந்த ஆப்ஜெக்ட் வந்து ஃபர்தராக எலாங்கேட் ஆகிக்கிட்டே போய் ஃப்ராக்சர் ஆகும். வித்தின் எலாஸ்டிக் லிமிட் ஃபார் எ ஸ்மால் இன்க்ரீஸ் இன் ஸ்ட்ரெஸ், இன்க்ரீஸ் இன் ஸ்ட்ரெயின் வில் பி வெரி ஸ்மால். அதுவே பியாண்ட் தி எலாஸ்டிக் லிமிட் ஃபார் த சேம் ஸ்மால் இன்க்ரீஸ் இன் ஸ்ட்ரெஸ், லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ஸ்ட்ரெயின் வில் பி ப்ரொடியூஸ்டு. So if you see here, for the change in stress from here to here, change in strain is only this much, very very small within the elastic limit. For the same change in stress after the elastic limit, change in strain is from here to here, very large strain. That's why beyond yield point, a small increase in stress will cause a large increase in strain nu சொன்னோம். This is also another stress strain curve. If the load is increased further, the stress developed exceeds the yield strength. That is, beyond A load increase பண்ணோம்னா it will go up to B, and beyond that yield strength is exceeded. Then strain increases rapidly even for a small change in the stress. The portion of the curve between B and D shows this. So between B and D, that is smaller slope. That means increase in y-axis value will cause a large increase in x-axis value. When the load is removed, say at some point C between B and D, B க்கும் D க்கும் in between, say at this point C வந்து load remove பண்ணிட்டோம்னா பாடி வந்து அதோட ஒரிஜினல் ஷேப் அண்ட் டைமென்ஷனை ரீகைன் பண்ணாது. இன் திஸ் கேஸ் ஈவன் வென் தி ஸ்ட்ரெஸ் இஸ் ஜீரோ, த ஸ்ட்ரெயின் இஸ் நாட் ஜீரோ. ஸோ இந்த பாயிண்டில் வந்து ஸ்ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணிட்டோம்னா ஸ்ட்ரெயின் வில் நாட் பி ஜீரோ, இட் வில் பி திஸ் மச். ஸோ சியிலிருந்து ஸ்ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணதும் அந்த ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கர்வ் வில் ஃபாலோ எ ஸ்ட்ரெயிட் லைன் பேரலல் டு திஸ் பட் ஃப்ரம் C. ஸோ இந்த ஸ்ட்ரெயின் தான் பர்மனன்ட் செட்னு சொல்கிறோம். ஸோ இந்த பர்டிகுலர் கேஸில் இதை 1% சொல்கிறாங்க. பட் அட் தி yield பாயிண்ட் ஜென்ரலி த பர்மனன்ட் செட் we will get will be 0.2% or less only. The material is said to have a permanent set. ஸோ இந்த மாதிரி yield பாயிண்டை தாண்டி லோட் பண்ணிட்டு ஸ்ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணால் கிடைக்கிற ரெசிடியூவல் ஸ்ட்ரெயின் இஸ் பர்மனன்ட் செட். த டிஃபார்மேஷன் இஸ் செட் டு பி பிளாஸ்டிக் டிஃபார்மேஷன். இதை வந்து பிளாஸ்டிக் டிஃபார்மேஷன் சொல்கிறோம். த பாயிண்ட் டி ஆன் தி கிராஃப் இஸ் தி அல்டிமேட் டென்சைல் ஸ்ட்ரென்த் சிக்மா யூ ஆஃப் தி மெட்டீரியல். இ வந்து ஃப்ராக்சர் பாயிண்ட். ஸோ இன் திஸ் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கர்வ் ப்ராபப்ளி ஃபார் ஸ்டீல் அப் டு ஃப்ராக்சர் the strain is 30%. 30% strain வந்து கிடைக்காது. அலுமினியம்
will fracture at around 10% strain only. Beyond this point D, additional strain is produced even by a reduced applied force and fracture occurs at point E. D க்கு அப்புறம் ஸ்ட்ரெஸ்ஸை ரெடியூஸ் பண்ணாலும் அடிஷனல் ஸ்ட்ரெயின் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். அதுக்கப்புறம் பாயிண்ட் இயில் வந்து ஃப்ராக்சர் வில் அக்கர். ஸோ டிக்கு அப்புறம் ரெக்வயர்டு ஸ்ட்ரெஸ் வந்து ரெடியூஸ் ஆகிட்டே போகும் அண்ட் at a point E, fracture will occur. Please ignore this given in book. If the material has large plastic deformation, then it is called ductile material. So yield point க்கு அப்புறம் plastic deformation occurs. இந்த plastic deformation வந்து large amount இருந்துச்சுன்னா அது ductile material. Example steel, aluminum, copper. Such materials can be elongated or compressed easily. இந்த மாதிரி மெட்டீரியல்ஸை elongate பண்ணலாம், compress பண்ணலாம். தட் இஸ் ஒயராக இழுக்கலாம், இல்லை ஷீட் மாதிரி ஃபார்ம் பண்ண முடியும். ஈல்டு பாயிண்ட்டும் ஃப்ராக்சர் பாயிண்ட்டும் கோயின்சைட் ஆச்சுன்னா மெட்டீரியல் வந்து பிரிட்டில்னு சொல்கிறோம். ஏன்னா நெக்லிஜிபிள் பிளாஸ்டிக் டிஃபார்மேஷன். தட் இஸ் இங்கே ஈல்டு பாயிண்ட் இருக்குது. ஃப்ராக்சர் வந்து இதுக்கு பக்கத்துலேயே நடந்துச்சுன்னா then the material is brittle and no appreciable plastic deformation. ஸோ ஜென்ரலாக ஒரு ஆப்ஜெக்டை வந்து ஃபோர்ஸ் அப்ளை பண்ணி டிஃபார்ம் பண்ணுற போது அது எலாங்கேட் ஆச்சுன்னா, இல்லை கம்ப்ரஸ் ஆச்சுன்னா, இல்லை வளைஞ்சு கொடுத்ததுன்னா, பெண்ட் ஆச்சுன்னா தட் இஸ் டக்டைல். அந்த மாதிரி ஆகலைன்னா அது பிரிட்டில். எக்ஸாம்பிள் காஸ்டயன். காஸ்டயன் வந்து நாம் லோடு அப்ளை பண்ணோம்னா எலாஸ்டிக் லிமிட்டில் வந்து இட் வில் டேக் லோடு. ஒன்ஸ் எலாஸ்டிக் லிமிட் தாண்டினதுமே அது ஃப்ராக்சர் ஆயிரும். ஸோ ஃபார் காஸ்டயன் த ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கர்வ் வில் எண்ட் அட் திஸ் பாயிண்ட். ரப்பருக்கு ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கர்வ் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். ஸோ ஒரு ரப்பர் ஸ்ட்ரிப்பை எடுத்து நம்ம கையிலேயே பிடிச்சி ஸ்ட்ரெச் பண்ணோம்னா இட் வில் எலாங்கேட் செவரல் டைம்ஸ் இட்ஸ் லென்த்து. ஒரிஜினல் லென்த் மாதிரி 4 times 5 times கூட எலாங்கேட் ஆகும். ஆனால் ரப்பர் வந்து ஹூக்ஸ் லாவை ஒபே பண்ணாது. அது வந்து 4 times 5 times எலாங்கேட் ஆகி அப்ளை பண்ண ஸ்ட்ரெஸ்ஸை வந்து ரிலீஸ் பண்ணிட்டோம்னா இட் வில் ரீகைன் இட்ஸ் ஷேப். ஆனாலும் ரப்பர் வந்து ஹூக்ஸ் லாவை ஒபே பண்ணுறதில்ல. செகண்ட்லி தேர் இஸ் நோ வெல் டிஃபைன்டு பிளாஸ்டிக் ரீஜியன். ரப்பரில் பிளாஸ்டிக் ரீஜியன் ஒன்று கிடையாது. ஸோ எல்லாமே எலாஸ்டிக் ரீஜியன், பட் ஹூக்ஸ் லா வந்து ஒபே பண்ணாத எலாஸ்டிக் ரீஜியன். Substances like tissue of aorta, rubber, etc., which can be stretched to cause large strain are called elastomers. So rubber or tissue of aorta நம்ம ஹார்ட்ல இருக்கிற ஒரு பார்ட், இதெல்லாம் செவரல் டைம்ஸ் இட்ஸ் ஒரிஜினல் லென்த் மாதிரி எலாங்கேட் ஆகும். they are called as elastomers. அதையெல்லாம் எலாஸ்டமர்னு சொல்கிறோம். ஸோ திஸ் இஸ் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கர்வ் ஃபார் ரப்பர் அண்ட் ஆல்சோ ஃபார் எலாஸ்டிக் டிஷ்யூ ஆஃப் அயோட்டா. ஸோ இது வந்து பர்டிகுலர்லி ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கர்வ் ஆஃப் டிஷ்யூ ஆஃப் அயோட்டா. அயோட்டாங்கிறது த லார்ஜ் டியூப் ஆர் வெசல் கேரியிங் பிளட் ஃப்ரம் தி ஹார்ட். ஹார்ட்டில் இருந்து பிளட்டை கேரி பண்ணிக்கிட்டு போகிற large tube or vessel. So that is a vital organ especially for the functioning of heart. Elastic modulus or Young's modulus. Steel is having larger elastic modulus than aluminum and brass. Hence steel is more stiff than aluminum and brass. In steel, a large stress is required to cause a certain amount of strain than in aluminum and brass to cause the same amount of strain. So steel வந்து more stiff than aluminum and brass because ஸ்டீலுக்கு வந்து larger Young's modulus or elastic modulus இருக்குது. ஸோ ஸ்டீலில் வந்து ஒரு ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் எலாஸ்டிக் ஸ்ட்ரெயினை வந்து உருவாக்கணும்னா லார்ஜ் ஸ்ட்ரெஸ் தேவைப்படும் தேன் இன் அலுமினியம் அண்ட் பிராஸ். Young's modulus and yield strength of some materials are given here. ஸோ ஸ்டீலுக்கு யங்ஸ் மாடுலஸ் வந்து 200 × 10⁹ Newton per meter square or 200 GPa.
Steel is very important engineering material. Pure iron is not much used. Steel தான் வந்து டே டு டே லைஃப்பில் ஃபார் செவரல் என்ஜினியரிங் பர்பஸ் யூஸ் பண்ணுற மெட்டீரியல். கிளாஸ் வந்து ஹேவிங் யங்ஸ் மாடலஸ் லெஸ் தென் ஸ்டீல். அலுமினியம் பார்த்தீங்கன்னா யங்ஸ் மாடலஸ் லெஸ் தென் ஸ்டீல். காப்பர் less than steel, but compared to aluminum and copper is having higher Young's modulus. Wood is naturally occurring engineering material, அதோட Young's modulus 13 GPa. Bone, நம்ம பாடியில் இருக்கிற bone வந்து also an engineering material, அதோட Young's modulus 9.4. This is also having high stiffness. அதுக்கப்புறம் ultimate strength னு பார்த்தா steel is having ultimate strength higher than aluminum. காப்பரும் ஸ்டீலும் சேம் ultimate strengthல இருக்குது. yield strength னு பார்த்தா steel is having more yield strength than aluminum, copper and pure iron or wrought iron. இதில் glass, காங்கிரீட்டுக்கெல்லாம் yield strength னு ஒன்றும் கொடுக்கல. that means அவைகளெல்லாம் yield ஆகாது. after elastic limit fracture தான். they are stiff but brittle material. Thanks for watching. Please subscribe and get more videos. Face the NEET physics exam confidently.